என்ன பிரச்சனை? வீட்டில் புதையல் இருக்குன்ட்டு. உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க? சின்ன வயசுலேருந்து சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்து வீட்டில் படுத்து வைக்கும்போது தரையில் பாம்பு போகிற மாதிரி முதுகில் தெரியும் மேடம், பாய் கீழே. திடீர்னு சூடு வைக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ மேலே வந்து பேசுகிற மாதிரி படுத்துகிட்டே இருப்போம்னா மேலே ஏறுற மாதிரி இருக்கும். தன மாரி ஏதோ கத்தும் பேசும். இந்த மாதிரி பிரச்சனைங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு இங்கே ஒரு வீடு கட்டியிருந்தோம், கூரை வீடு ஒன்று. ஆப்போசிட்டில் ஒரு கொட்டை ஒன்று போட்டிருந்தோம். இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு ஒரு பாதை மாதிரி கீழே போகுது பொழுது எங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு பள்ளம் விழுந்தது. அந்த பள்ளத்தில் வந்து சின்னதாக தான் ஃபஸ்ட்டு விழுந்துருந்து. அந்த பள்ளத்தில் தினமும் மஞ்சள் குங்குமம் கொட்ட சொன்னாங்க. கொட்டிக்கிட்டே வந்தோம். திடீர்னு அந்த பள்ளம் கொஞ்சம் பெருசாச்சு. அதுலேருந்து ஒரு சாமியோட சிலை வெளியே வந்துருச்சு. அதை நாங்கள் பார்த்துட்டு பக்கத்தில் போய் கூப்பிட்டு வந்தோட மறுபடியும் உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணிட்டியா. ஆனால் நாங்கள் எடுக்கல, பயந்துக்கிட்டோம். எப்படி இருந்தது? அது அந்த கிரீடை மட்டும் வெளியே வந்துருந்துச்சு. அந்த கிரீடை வந்து அது கொஞ்சம் சேராக தண்ணி ஊற்றி தினம் பால் அந்த குங்குமம் மஞ்சள் கூட்டிகிட்டு இருக்கு. அந்த கிரீடை மட்டும் வெளியே வந்து தெரிஞ்சு எனக்கு தான் நான் பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு கூப்பிட்டு விட்டாங்க. எங்கள் அம்மா அப்போ உடம்பு சரியில்லாமல். எப்படி இருந்தது அந்த கிரீடம்? சாமியோட கிரீடம் மாரி. என்ன மெட்டீரியல் இருந்தது? தங்கம் மாரி இருந்தது. மினு மினு மினு. அந்த குமிழ் வரும்ல, கிரீடத்துக்கு மேலே இப்படி வந்து ஷேப்பாக இங்கே ஒரு குமிழ் வச்சு அதில் டிசைனெல்லாம் இருக்குங்க மேடம். அந்த இந்த பாதி ஷேப் அப்படியே மேலே வந்துச்சு மேடம். நாங்கள் லோடுக்குன்னு கை விட்டு எடுக்கிறதுல ஃபஸ்ட் சிம்பிளில் போயிடுச்சு மேடம். அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி அதில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதை பற்றியே தான் நாங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி அதை கேர் பண்ணல. அதுக்கப்புறம் சாமியார் மந்திரவாதியும் போகும்போது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புதையல் இருக்குது, அதுதான் உங்களை இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படி. நாங்கள் அப்புறம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் தான் ஏதோ பண்ணுவேன், பேசுவேன், கற்றுவேன். அது என்னன்னே தெரியல. அது நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க இல்லையா? மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் பண்ணும்போதே பண்ணக்கூடாது, நீ என்ன மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண சொல்ல பண்ணக்கூடாதுன்னு ஒரே அமுக்காலம் மேடம். தலையில் செவுத்துல போய் இடிச்சிக்குவாங்க தலையை. எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் சரி வம்பு பண்ணி சரி கல்யாணம் பண்ணலாம், ஒரு குழந்தை ஒன்று இருக்கலாம், நம்மளாம் ஒரு குழந்தை கூட இல்லையே, நம்மளும் இப்படி இருக்கிறோமே அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், வம்பு பண்ணி ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டோம். இதுமாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அது மேலே வந்து சொல்லிச்சு. அவர் கூப்பிட்டு மேலே வந்து நான் அவன் கருவறையிலேருந்து இருக்கிறேன், அவன் ஏன் குழந்தாவன், அவனுக்கு கல்யாணம் பண்ணுங்கோ, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு மேடம். சரிதான் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுற அன்றைக்கி கூட நான் கல்யாணத்துக்கு நான் போய் நிற்கல, உக்காரல மேடம். ரூம் உள்ள அழுதுனே கண்டேன். நான் எப்படி ஆகுமோ, என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனே கண்டேன். அப்புறம் எப்படியோ நிற்கா முடிஞ்சிருந்தேன். சரி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். என் மருமகளுக்கும் உடம்பு சரியில்லை மேடம். வந்த உடனே என்ன அதனால ஒரு மாதிரி இருக்கு. என்ன செய்யுது? அதான் மேடம் அவர் மேலே வரும் மேடம். இதே மாதிரி தான் மேடம் பேசுவோம். அது பாஷையே புரியாது மேடம். நைட்டில் தூங்குறத விட ஆனால் டிரைவர் மேடம். வாட்டம் இங்கே வந்து உட்காருவா. அந்த சித்தருங்க வரைக்கும் தான் தெரிஞ்சா மேடம். எப்போ பார்த்தாலும் கனவுல சிவன் லிங்கம். திருவண்ணாமலைக்கு போயிடுறான் சொல்லாதே. திருவண்ணாமலைக்கு போய் அந்த சித்தருங்களை பார்த்து பேசிட்டு வரான் மேடம். எப்போ பார்த்தா நான் பிரச்சனை உனக்கு இந்த அளவுக்கு எத்தனை விட்டுருக்கா? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு எதுவுமே தெரியல. நான் அளவு சொல்ல பேசத்தான் சொன்னேன். உங்ககிட்ட தான் சொல்கிறேன். அழுதுட்டா சரியாக போயிடுமேலாம். எனக்கு அதுதான் தெரிய, வேற என்ன தெரியும்? நல்லா அளவு கற்றுன்னு நல்லா பேச கற்றுக்கினேன். உன்ன மாதிரி மிரட்ட தெரியல எனக்கு. எனக்கு கூட உன்ன மாதிரி அடிக்க தெரில. அன்றைக்கி வச்சு ஒரு பஞ்சு பக்குன்னு மறந்துட்டியா நீ? அது எப்படி நீ கேட்கல? எனக்கு தெரியாதான் நான் கேட்குறேன். அது எப்படி நீ கேட்கலாம்? என்ன கேட்கலாம்? புல்ல கொடுத்துரு, உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு தரேன்னா எவ்வளோ காசு கொடுப்ப நீ எனக்கு? நீ சொன்னதானே நான் சொன்னேன். நான் சொன்னேன். நான் இந்த மாதிரி நீயும் தேவையில்ல, எனக்கு உன் புள்ளியும் தேவையில்ல. நீ தான் சொன்னேன். எப்போ நான் சொன்னேன்? சாவடிச்சிருவேன்னு சொன்னியா நீ? எப்போ? நான் இங்கே வரேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சண்டை போட்டலாம் வரல. நீ அதான் இப்போ நீ சண்டை போடுற தேவையில்லாம். அதானே போடுறேன். அதானே பண்ணிட்டு இருக்க நேரம். நீ தான் சொன்ன தாலி அவுத்து கொடுத்துட்றேன். ஆனால் உனக்கெல்லாம் உன் பிள்ளைய தர மாட்டேன், சாவடிச்சிருவேன்.
அதான் நான் சொன்னேன், நீ ஏமா சாவடிக்கிற, எனக்கு கொடுத்துருமா. சாவடிக்கிறதா இருந்தா நான் அன்னைக்கு செத்துருப்பேன். நீ சொன்னதானே நான் சொல்றேன். அன்னைக்கு நீ என்ன அடிச்சப்பவே நான் போயிருப்பேன். சரி, நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னா கொடுத்துருவேனா, இல்லை நீ தான் திருப்பி கொடுத்துருவியா? ஆ சொல்லு, புள்ளைய திருப்பி கொடுத்துருவியா? நான் காசு அது எப்படி நீ அந்த நீ எப்படி சொல்லலாம் அந்த எந்த வார்த்தை வார்த்தை? சொன்ன? தாலி கட்டி கொடுத்துறேன். தாலி கழட்டு நீ பாத்தியா? நான் சொல்லிடுறேன், தாலி நீ கட்டி கேட்டியா? தாலி கட்டி கொடுத்துறேன். நான் எதில் தானே சொன்னேன், எங்க சொன்ன? மான்சா காட்டின நின்றுட்டு இருக்கேன், அதெல்லாம் சொன்னேன். தாலி கட்டி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நில்லு, தாலி கட்டி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி உன் பிள்ளைய உனக்கு தரமாட்டேன், நான் சாவடிப்பேன். அப்போ சாவடிச்சிருவியா? ஆ சொல்லு. சாவடிதான். அதான் அப்புறம் எதுக்கு நான் இத்தனை மாசமா வயிற்றுல சுமக்க அப்ப நான் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் உன்னை இது மாதிரி உன்னை விட்டு நான் என் பிள்ளைய வாங்கிட்டு வாங்கிட்டேன்னா காசு கொடுத்தேன். நீ சொல்றேன்னா நானும் சொல்றேன். உன் மனசு சொல்லு. நீ வந்து மிரட்டவே இல்லையா? என்ன மிரட்டாங்க? கோவம்னா அப்படிதான் இருக்கும். கோவத்தாப்பம் வரதுதான். அது புரிஞ்சிக்காம நடந்துக்கிறேன். அதுக்கு நானா பண்ண முடியும்? நடந்துக்கிறேன். இவ்வளவு பேசுற, இவ்வளவு பண்றல, அப்போ நடந்துக்கிறது தான் முறை இருக்கு. ஒருத்தர் பேசுறானா, புருஷன் பேசுறானா அதை அனுசரிச்சு போகணும். அதுக்காக நான் வந்து நீ எல்லாத்தையும் அடிமையா இருக்குன்னு நான் சொல்ல வரல. நான் அவங்கிட்ட என்ன கேட்டேன், தனியா போலாமாமா? தனியா நான் சொல்றேன், எங்க அப்பா நில்ல எங்க அப்பா அம்மா இருக்கிறது இன்னும் 10 வருஷம் 5 வருஷமா. நான் எப்படி தனியா வர முடியும் எங்க அப்பா அம்மா எல்லாம் விட்டு? நான் உங்க அம்மாவை நான் பிரிக்கிறேன்னா? நீ எப்பனாலும் போ, எப்பனாலும் வா. நீ அதெல்லாம் நான் கேட்கல. நீ இப்ப சொல்றது தப்பு தானே. எங்க அப்பா நீ பிரிக்கிறது தப்பு தானே. லவ் பண்ணும்போது எல்லாம் சொல்றதுதான். கல்யாணம் ஆன பிறகு லவ் பண்ணும்போது எல்லாம் லவ் பண்ணும்போது அதை விட்டு கல்யாணம் ஆன பிறகு நீ என்ன சொன்ன என்கிட்ட? அப்படிதான் சொல்லுவாங்க. என் குடும்பத்தோட வந்து நீ என் குடும்பத்தை நீ ஃபர்ஸ்ட் பாக்கலையே, பார்த்ததுக்கு அப்புறம் தானே எல்லாம் சொல்ல முடியும். என் குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும்ட்டு நான் அப்படி சொன்னேன். கொஞ்ச நாள் இரு, தனியா போலான்னு அது சொன்னேன். ஆனா என் குடும்பத்தோட நீ மிங்கிள் ஆகல. அதுக்காகலாம் விட்டு வந்துட முடியும். அது எப்படி அவங்க அசிங்கமா பேசிட்டே இருப்பாங்க. அசிங்கமா பேசிட்டே இருப்பாங்களா? நீ அது எதுவுமே கேட்கவே மாட்டேன், கண்டுக்கவும் மாட்டேன். இந்த அளவுக்கு அசிங்கமா பேசுறாங்க நீ சொல்லவே சொல்லாத. அசிங்கமாலாம் அவங்க அந்த அளவுக்குலாம் அசிங்கமா பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்க. சொல்றேன், பட்டது நீ தானா? இத்தனை வருஷம் நான் இருக்கிறேன், எனக்கு தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? நீ ஆம்பளை, அதான் சொல்றாங்க. நான் ஆம்பளை அப்படின்னு அவங்க தான் சொல்றாங்களே. பெரியவங்க சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து வந்து என்ன பார்த்து வந்தியா? இதோ இருந்துட்ட 8 மாசம் இருந்துட்ட. இதுக்கப்புறம் இன்னும் 2 மாசம் தான் குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரத பாரு. ஐயோ, நான் சொல்ல மாட்டேன். தனியா இருந்தவா? இல்ல தனியா இருந்தா நான் வந்து உங்க அப்பா அம்மா கூட போய் பேசாத அப்படின்னு சொல்லனா, நான் வந்து எங்க குடும்பத்தோட இருக்கிறது தான் எனக்கும் சேஃப்டி, உனக்கும் சேஃப்டி. நான் வந்து சரி, இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, 8 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் 2 மாசம் இருக்கு, குழந்தை பெத்துட்டு வந்துட்டு கேட்டீங்க. அவ வரமாட்டேன்னு சொன்னான் இல்லையா? இப்போ என்ன ப்ராப்ளம்னா தம்பி, அவளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடம் பார்த்தல. இரு தம்பி, இடம் பார்த்தல. வீடு கட்டிட்டு இருக்கேன். இருப்பா. இன்னொன்னு, நீ வளர்ந்த விதம் வேற, அவ வளர்ந்த விதம் வேற. அவளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. புரியுறதுங்களா? இது பாருமா, இது உன்னோட சாய்ஸ். நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது ஓகே, இல்லை இது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும். புரியுதா? நீ கல்யாணம் பண்ணி போகிறது வீட்டில் அவங்க வேறு விதமாக இருப்பாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா தம்பி, அவள் வந்து நீ வந்து கலகலான்னு பேசிகிட்டு இருக்கா, நீ ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிற. ஆனால் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அவள் ரொம்ப வித்தியாசமாக வளர்ந்துருக்கா. இல்லை மேடம், அது ஃபஸ்ட்டே ஒரு அப்படியே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நான் லவ் பண்ண டைம்லேருந்து நானும் சிரிச்சுட்டு, எனக்கு சோகப்பட தெரியாது, அதிகமாக அழுவு தெரியாது. மனசுலேயே வச்சுட்டு எனக்கு பழக்கமாகிடுச்சு, வெளியே காட்டிக்க தெரியாது எனக்கு. அப்படியே இருந்துட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் நிலைமை சரியில்லை, கரெக்ட் தான். ஆனால் பக்கத்தில் இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, பக்கத்தில் அத்தை இருந்தாங்க, பக்கத்து ஒரு ரூமு தனியாக, அதுக்கு இப்போ என்ட்ரன்ஸ்லாம் எல்லாம் ரெடி, அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பாங்க இல்லைங்க மேடம், குடும்பத்தை விட்டுட்டு வர முடியுமா? எனக்கு அது விருப்பம் இல்லை. குடும்பத்துல விட்டு வரவேன் அதெல்லாம் முடியாதுமா. உன் பேர் என்ன? திவ்யா. இதை பாரு, ஒரு கல்யாணம் பண்ணுறதுன்னா குடும்பத்தோட சேர்த்துதான். அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் அவங்கள்ட்டையும் சொல்றேன், கூட வாழணும்னு தான் நான் வாழ மாட்டேன்னு உங்க அப்பாட்டி இது பாரு, அந்த பொண்ணை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுதுன்னா, கெட்ட வார்த்தை பேசுனா, நீ உங்க அம்மாட்ட சொல்லணும். சும்மா மருமகங்கிறதுக்காக அவளுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறது, தூக்கி போட்டுட்டு போவா, உங்க அழுக்கதான் போகும். அவங்க அப்படி அந்த பொண்ணு சும்மா சொல்றதா? அந்த பொண்ணு தப்பான பொண்ணெல்லாம் கிடையாது. தேவையில்லாம பழியெல்லாம் போட மாட்டாங்க. தப்பான பொண்ணுன்னு சொல்லையே, நான் என்னைக்குமே அது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொல்லல. அதுக்கு தான் நான் இப்ப சொல்றேன், பக்கத்துலயே நான் தனியா. தம்பி, ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கோ தம்பி. உன் பேர்ல மிஸ்டேக் இல்ல. நீ கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்க, அவசரப்பட்டுட்ட, கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க பாத்துக்கோ. அதே மாதிரி அந்த பொண்ணு மேக்ஸிமம் ட்ரை பண்ணிருக்கா. ஆனா அந்த சூழ்நிலை அங்க இல்ல. பண்ணல மேடம். ட்ரை பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு இல்லப்பா. பாரு, வாழறத பாரு. நான்
நான் வந்து வீட்டை விட்டு வர மாதிரி இல்லை. ஆனால் வீட்டை நான் இதோ நான் நீங்கள் இப்போ நீ அப்படியெல்லாம் சொன்னா நான் ஒத்துக்கவே இல்லை மேடம். மாட்டேன்.